நேற்றைய தினம் மதியம் 12 மணிக்கு நம்ம செட்டிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு அடியில் ஒரு வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார். அந்த தகவல் தெரிந்து துரிதமாக எஸ்ஓசி போய் அங்கே இருக்க தடயங்களை கைப்பற்றி மற்றும் ஒரு 8 தனிப்படைகளை அமைத்து டிஎஸ்பி கருமத்தம்பட்டி தலைமையில் 8 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டை போச்சு. இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் நியர்லி 12 மணி நேரத்திலேயே இரவு ஒரு 12:30 மாதிரியே நாங்கள் ஒரு 4 அக்யூஸ் அதில் செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் அவங்கள கைது செய்து அதற்கு கொலைக்கான பின்னணி அறிஞ்சிருக்கோம். பேசிக்கலி இது ஒரு பரபரப்பான இதுவாக இருக்கும். ஒரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது இது நாங்கள் மோட்டிவ் அப்படின்றது விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, நம்ம டிசீஸ்டான வழக்கறிஞர் உதயகுமார் வந்து அவருக்கு தெரிந்து இருந்த நபர்கள் ஐஎன்ஆர் என்கின்ற செல்வம் மற்றும் கௌதம் தெரிந்த நபர்களோட தன்னோட ஓன் கார்லேயே சிட்டியிலிருந்து கிளம்பி பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறார். அந்த எஸ்ஓசி பக்கத்தில் மலைமுச்சம்பட்டி பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு நல்ல ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் பெரிய லெவலில் சண்டை மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் பெரிய லெவலில் ஆகுது. என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் 2 பேருக்குள்ளேயுமே. வழக்கறிஞருக்கு ஒரு 30 lakh rupees அந்த ஐஎன்ஆர் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டபோது தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. மேலும் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போன வருடம் கம்பேர் பண்ணுறச்சு இந்த வருடம் ஒரு 4 கொலை வழக்கு கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் ஆஸ் ஆஃப் ஜூலை 27 கொலை வழக்குகள் மொத்தமாக இருந்திருக்கு. இந்த வருடனோட போலீசிங்கோட இன்க்ரீஸ் எஃபெக்டிவ்னஸ்னால 23 மர்டர் கேஸாக குறைஞ்சிருக்கு நமக்கு இந்த வாட்டி. நம்ம நம்பர் ஆஃப் ஹர்ட் கேஸுமே கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருடம் கம்மியாக இருக்குது. நம்மளோட பெட்டிஷன் டிஸ்போசல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டுமே நியர்லி ஒரு 4000 பெட்டிஷன்ஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். நம்ம காவல்துறை கிட்ட வந்து பிரச்சனையை வந்து லைக் மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கோம். மேலும் இந்த நடவடிக்கை எல்லா விதத்துலையும் கண்டினியூ ஆகும். ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் சொல்றது எல்லாமே அச்சப்பட வேணாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை இருக்காங்க, துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. தப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக தண்டிக்கப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு பெரியநாயக்கம்பாளையத்தில். பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தரை வந்து இங்கே வீட்டில் நார்மலாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கள வந்து மர்டர் பண்ணி அவங்களோட செயின் எடுத்துகிட்டு போயிட்டா தன்னோட சொந்த பணத்துக்காக. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொலையாளி பெயிலில் ஜாமீனில் கூட வெளில வரல. நம்ம அந்த கேஸை சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பித்து கமிட்டல் பண்ணி மேலே ஃபுல் ட்ரையலும் ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய விரைவில் அந்த கேஸ்லையும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லா விதத்துலையும் கன்ஃபார்மாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணுவோம். மர்டர் கேஸ் 22, 23, 24 கடந்த 3 ஆண்டுகளாக மர்டர் ஃபார் கெயினோ எதுவுமே அன்டிடெக்டடாக கிடையாது. எல்லாமே நமக்கு டிடெக்டட் தான். எல்லா கேஸ்லையுமே குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கோம். இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா 23 கேஸில் 54 குற்றவாளிகளை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சிமிலர்லி போன 23லையும் சரி 22லையும் சரி எல்லா கேசஸ்லையுமே முழு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கம்பெனி. அது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஓசிஐன்னு ஒரு யூனிட் இருக்குது. அவங்களோட ஹோல் இது ரவுடிசம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ரவுடிசமாக கண்ட்ரோல் பண்ணுறது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக தான் கம்பல்சரியாகவே இருக்குது. அது கண்டினியூ ஆகும் ஃபார் ஷூர். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட A+ இருக்க ஒரு ரவுடி கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் த்ரெட்டன் பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது துரிதமான நடவடிக்கை எடுத்து ஒரே நாளில் அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரவுடிசம்ன்றது ஃபுல் ஃபிளெஜ் வாட்சாக தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் கேஸில் இட் சீம்ஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் மோட்டிவ் ரேதர் தேன் ஹையர்டு கில்லர் இதுவோ என்னவோ இருக்கிற மாதிரி பர்சனல் மோட்டிவாக தான் இருக்குது ஆசைச்சு. அதில் தான் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தனியாக சோஷியல் மீடியா வாட்ச் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இங்கே ஹெட் குவார்ட்டர் தலைமையில் ஒரு எஸ்ஐ இதுக்காக ட்ரைனிங் எடுத்த எஸ்ஐ அவங்களுக்கு ஒரு 4 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்க என்ன வருதுன்றது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுலாம் ஸ்டூடெண்ட்ஸோட போஸ்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ணோம் இமீடியட்டாக. அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிருக்கு. ஒரு காலேஜில் வந்து அவங்க எதுக்காக அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதான் மெயின் காரணமாகவே இருக்கும். வயலன்ஸை கையில் எடுக்கிறாங்களோ இல்லை தவறான வழியில் போகிறாங்க இல்லை போதைப் பொருளில் போகிறாங்கன்னா என்றைக்குமே நாங்கள் அதை டாலரேட் பண்ண மாட்டோம். டாலரேட் பண்ணுறதும் கிடையாது. இமீடியட்டாக FIR போட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதா இவ்வளோ ஃபர்ஸ்ட் வேலையாகவே இருக்கும். காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே அவங்களால கண்காணிக்க முடியுது. டே ஸ்காலர்ஸில் பசங்க என்ன பண்ணுறாங்கிறது அவங்களால கண்காணிக்க முடியல. ஸோ அந்த டேட்டாபேஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்களும் எங்களோட ரோந்து போகும்போது எங்களால் கண்காணிக்க முடியும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். நாங்கள் அந்த ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் காலேஜஸோட சேர்ந்து மாணவர்களை அடுத்த ஜென்ரேஷனை முன்னாடி வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணணுன்ற காரியங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இருக்கிற நம்ம கிட்ட இருக்க 128 காலேஜ்லையுமே ஆன்டி ட்ரக் கமிட்டி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. காலேஜஸ் நிறைய சோர்சஸ் நம்ம நிறைய குடிக்கிறோம் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவுமே மேலும் கண்டினியூ ஆகும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இதுக்காக. ஸோ அதுவுமே கண்டினியூ ஆகும் நமக்கு. ஸோ எனி டைம் ஏதாவது ஹேண்டில் ரொம்ப வயலண்டா இல்லை வயலண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு சோஷியல் மீடியா டீமுமே இருக்காங்க.